மணிகண்டன், இன்றைய காலகட்டத்தில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் மாதிரியானதோட சைன் பண்ணுறது, இங்கே கூட்டணி அப்படின்னு நீங்கள் ஓப்பன் கால் வைக்கிறீங்க. ஆனால் கூட்டணி நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணாதானே நீங்கள் கூட்டணியை நோக்கி நகர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய வாக்கு சதவீதம் தெரியல. இப்போ ஒரு அறிக்கையாக வந்ததாக அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் செய்திகளில் தகவலாக சொல்லப்பட்டு கசிய விடப்பட்டிருக்கிற தகவலில் 15% எப்படி எடுக்கப்பட்ட கணக்கு, அதை எப்படி பிகே சொல்கிறாரு அப்படின்ற கேள்வியையே கேள்விக்கு உள்ளாக்குறாரு ஜென்ராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு அமைப்பு இதே மாதிரி ஒரு கணிப்பை எடுக்குது, அந்த கணிப்பு இன்னொரு சதவீதத்தை சொல்லுது. அப்போ அவங்களுடைய உண்மையான வாக்கு சதவீதங்கிறது ஒன்று இருக்கணும்ல. அதை ஒரு தேர்தல் தான் முடிவு செய்யும். அந்த தேர்தலில் நீங்கள் தனித்து முடிவு செய்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் நடத்துறீங்க. அது எப்படியான ஒன்றாக இருக்கும்? இல்லை, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதனால் கூட்டணி பற்றி அவங்க எங்கேயுமே பேசலை. கட்சியோட உள்கட்டமைப்பு இப்போது மாவட்ட செயலர்களை போடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் போயிட்டு இருக்காண்டி யாரோட கூட்டணி ஓப்பன் ஃபோரமில் பேசலை. ஊடகங்கள் வாயிலாக தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். கட்சி அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யவே இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் பீகோவோட அவர் பேசுனது நல்ல விஷயம் தான். இப்போ எல்லா கட்சியும் அவர் முன்னாடி பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்காரு, திமுகவை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் பேசியிருக்காங்க. இன்னும் அக்ரிமெண்ட் சைன் ஆச்சா மற்ற விஷயங்கள்ன்றதே கட்சி தலைமை தான் முறைப்படி அறிவிப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு சூசகமாக தான் தெரியுது கண்டி. இன்னும் பொது வெளியில் அந்த விஷயமே வராதப்போ நம்மளா ஒரு விஷயத்துக்கு அவர் அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்திருக்காரு, மற்ற கூட்டணி பலத்தை சொல்ல வந்திருக்காரு, உங்களுக்கு 20% இருக்குன்னு சொல்ல வந்தார். சொல்லி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சுவாக்கில் வேணா சொல்லாம, இது எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஐயா அவர் வந்ததையாவது கண்ணால பார்த்தோமே, அதாவது இல்லை இல்லை, நான் அதை இல்லவே, அதை நான் மறுக்கவே இல்லை. நான் இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன் எல்லாமே நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேச முடியும். இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த கான்வாஸ் போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒன் டேர்ம்லேயே, ஒன் ஃபைன் டேலேயே உடனே ஒன் சிட்டிங்கில் அக்ரிமெண்ட்லாம் நடக்காது. அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது ஊடகங்களுக்கு வெளிச்சமாக வந்த பிறகு இது ஏன் அதிகாரப்பூர்வமாக சொல்லலாம் இல்லையா? ஏன் இப்படி செய்திகள் அறிக்கையாக வெளியில் வர்றது இல்லை? இதில் இத்தனை அணிகள் அவர் செய்ய சொன்னார்னு சொல்லி அந்த அணிகளே இன்னைக்கு ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. 9வது காலத்தில் எந்த அணியை நீங்கள் குறிப்பிடுறீங்கிறது வரைக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய அளவிற்கான ஒன்றா ஏன் மாறணும்? அதிகாரப்பூர்வமாக இந்த மாதிரியெல்லாம் அணி அமைக்க போகிறோம், இதுதான் எங்கள் வியூகன்னு ஓப்பனாகவே சொல்லலாமே. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பப்ளிக் ஃபோரமில் ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்கலாம் இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகங்களில் ஒரு கருத்து கணிப்புன்ற பேரில் பெருவாரியான ஊடகங்கள் திரு விஜய் அவர்களுக்கு மக்களோட ஏகோபித்த ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு ஊடகங்கள் நம்ம அதையும் இங்கே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே மக்கள்கிட்ட நம்ம போனதுக்கப்புறம் தான் நம்ம வாக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதை சொல்ல முடியுங்காண்டி முன்னாடியே நம்ம இது சொல்கிறதுக்கு தயாரில்லை. பட் ஆனால் இப்போ என்னென்னா, இன்றைக்கி ஒரு மாற்றம் தேவை இருக்குது, புதிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஸோ இவங்க போகிற அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் யூகங்கள் வகுக்கப்படுது. ஸோ அதை நோக்கி அவங்க போகும்போது இதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களை சேர்த்துக்கிறது ஒரு கூடுதல் பலம் தான். ஸோ பலவீனம் கிடையாது. ஸோ அப்படி இருக்க காலகட்டங்களில் அவங்க போகிறது ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் கண்டி. ஸோ இது வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெரி சூன் நிச்சயமாக அவங்க தலைமையிலிருந்தே இதை வெளிப்படையாக அறிவிப்பாங்க. ஸோ அறிவிக்கும் போது நமக்கு இதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய வரும். இல்லை, இந்த அதிமுக கூட பேச்சுவார்த்தை அல்லது அதிமுக கூட நம்ம பேசவே இல்லை. நான் நம்ம இல்லை, நான் அதுக்கு தான் வர்றேன். அதாவது நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மாநாட்டிலே அவர் என்ன சொன்னார்? எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் அதிகாரத்தில் பங்களிப்பு அப்படிங்கிற இடத்திற்கு அதுக்கெல்லாம் அவர் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் வெளிப்படையாக ஓப்பனாக இருக்கும், எங்கள் கருத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்த புள்ளியிலிருந்து தான் இந்த கேள்வியை எழுது. இதுவரைக்கும் அதிமுகவோட இன்னும் சொல்ல போனால் நேற்றையிலிருந்து சேலத்தில் இருக்கிறார் எடப்பாடி, ஆனால் பிகே எடப்பாடியை சந்திக்க இருக்கிறார் அப்படின்லாம் தகவல்கள் வந்துச்சு இல்லையா? அப்படியான தகவல்கள் வரும்பொழுது தான் இந்த கேள்விகள் எழுது. அப்போ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல தாவேக்கா இருக்குல்ல? இல்லை, நிச்சயமாக அதுதான் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு வரவங்களுக்கு தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும்போது ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. ஸோ ஏற்கனவே ஒரு ஆண்ட கட்சி அவருக்கு கீழே வருவாங்களான்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அதை தான் விளக்கமாக அறிக்கையாக நம்ம கொடுத்தோம்.
அதிமுக 99 இல்ல 100% வந்து கூட்டணியில் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ மற்ற கட்சிகள் இப்போ வந்து திமுகவில் இருக்க கட்சிகளே இதில் வந்து நிரந்தரமா இருப்பாங்களான்னு தெரியாது. பல்வேறு விமர்சனங்கள் வரும் சூழல்ல இருக்கட்டும், வந்து இருந்தால் நல்லது தான், அவங்க கட்சியை பலப்படுத்துறது நல்லது தான். இருந்தாலும் ஸோ அவங்களும் வெளியில் வரலாம். இப்போ மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அதிமுக விட்டா மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இல்ல மற்ற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு விஜய பிரபாகரன் தேமுதிக அவரே என்ன சொல்றாருன்னா, முதல்ல விஜய் ப்ரூஃப் பண்ணட்டும், அவருடைய ஓட் பேங்க் என்னங்கிறத ப்ரூஃப் பண்ணட்டும், அப்புறம் கூட்டணி பத்தி பேசலாம் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்விக்கு இன்னைக்கு மதியம் அப்படி ஒரு பதில் அளிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வேற எந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு வருவாங்க? ஏன்னா பாமக ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க், அவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஜென்ராம் சார் சுட்டி காண்பித்தது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடியது கொள்கை முரண் அப்படிங்கிற இடம் இங்கே கிடையாது. நீங்க சொல்லக்கூடியது திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றணும், இந்த ஒற்றை கொள்கையை எல்லாருமே பேசுறாங்க. அப்ப இதற்கு முன்பு தீவிரமாக கொள்கை பேசிய பாமக அல்லது வந்து விசிக, ஏன் வந்து இப்ப கமல் மையம் கட்சி, மக்கள் நீதி மையம், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கொள்கையை வச்சுதான் முதல் தேர்தலை சந்திச்சாங்க. நீங்க கொள்கையெல்லாம் நீங்க பிரகடனப்படுத்திட்டு ஆனா கொள்கையை விட திமுகவை ஆட்சியில் அகற்றுவதற்காகத்தான் இந்த தேர்தல் அப்படிங்கிற புள்ளிக்கு நீங்க நகர்ந்துட்டீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது பெரிய சவால்ங்கிறத தான் ஜென்ராம் சார் சொல்றாரு. இல்ல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திமுகவை வந்து அகற்றுறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுகவுக்கு எதிராக இருக்கு. அரசு ஊழியர்கள்ட்ட நீங்க போய் கேட்கலாம், பொதுமக்கள் கிட்ட போய் கேட்கலாம், யாருக்கிட்ட போய் கேட்டாலும் பொதுவாகவே ஆளும் கட்சி மேல அதிருப்தி வந்து இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அது ஜென்ரலா வந்து இருக்கும். ஆனா இந்த முறை அதிகமா இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகள் தான், திமுகவோட செயல்பாடுகள் தான் இருக்கும்போது அது எங்களுக்கு கூடுதல் பலமா நாங்க பார்க்குறோம். இப்போ மக்கள்கிட்ட போய் இலகுவா சேரதுக்கும் சரி, ஒரு புதிய நம்பிக்கையும் வர்றதும் சரி, மக்களோட எதிர்பார்ப்பும் சரி, இன்னைக்கு தாவேகா வந்து முதன்மை இடத்துல இருக்கு. ஐயா கூட சொன்னாங்க, நீங்க ஏன் தாவேகாவை முதல்ல போட்டுறீங்கன்னு சொன்னது கூட இது வந்து என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நாங்க வந்து பார்க்குறோம். ஸோ எல்லா விதத்திலும் சரியான பாதையில் விஜய் அவர்கள் வந்து பயணிக்கிறார். ஆட்சியில இருந்த கட்சி அடிப்படையில் அதிமுக அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு நீங்க பேச பொருள்ங்கிற அடிப்படையில தான் போட்டோம். அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க போட்டது இந்த அடிப்படையில போட்டீங்க, அதை இப்படி இன்டர்பிரட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. உடனே நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் வந்து அப்படி சொல்லவே இல்ல. இல்ல சொல்லவே இல்ல. அதிமுகவை பிரதானப்படுத்தணும்னா அதிமுக இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கணும். இல்ல அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணல. மக்கள் இன்னைக்கு பேசுறாங்கன்னு சொல்றோம். திமுகவுக்கு மாற்று இன்னைக்கு தாவேகான்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்கன்னு தான் சொன்னேன். நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், நான் வந்து பதிவு பண்ணவே இல்லை. இல்ல மக்களோட எதிர்பார்ப்பு வந்து நமக்கு அத்தாட்சி கிடையாது. ஆனால் திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி அதிமுக பேசுது, பாஜக பேசுது, நாம் தமிழர் கட்சி பேசுது. இவங்க எல்லாரும் ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, தனியாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கூட்டணியிலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இதுல வித்தியாசப்பட்டது, அவங்க வந்து கூட்டணியே சேராதவங்க. இப்படி இருக்கிற சூழல்ல தாவேகா இவங்க எல்லாருமே திமுக எதிர்ப்புங்கிறது, இன்னும் அதிமுக காரங்க இங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான் கட்சியை ஆரம்பிச்சாரு எங்க நிறுவனர் தான் சொல்லுவாங்க. இதுல இருந்து தாவேகா என்ன வேறுபடுது? இந்த அரசியல தான் அரை நூற்றாண்டா திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இதுல இருந்து தாவேகா என்ன புதுமையான ஒரு அரசியல மக்கள் கிட்ட சொல்ல போகுது? இல்ல நம்ம திமுக மட்டும் கிடையாது, திமுக அண்ணா திமுக மாற்றே தாவேகான்னு இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து அதனால தான் சொல்றோம், நம்ம அண்ணா திமுக கூட்டணி போக மாட்டோம்னு உறுதியா நம்ம சொல்றது காரணம் என்ன, நம்ம வந்து எப்படி திமுக பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் அண்ணா திமுக நம்ம பார்க்குறோம். அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாகவும் பார்க்கறது இல்லை, அவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றது காரணமே என்னன்னா, நிச்சயமா திமுக அண்ணா திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தான் இன்னைக்கு நம்ம வந்து தலைவர் அந்த புள்ளிக்கே வரனே. திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி தான் பாமக ஒரு தேர்தலை மாற்ற முன்னேற்றம்னே சந்திச்சாங்க. அது என்ன மாதிரியாக மக்கள்கிட்ட ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு? இப்ப அவங்களே வந்து அவங்க கூட்டணியில் திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க, திராவிட கட்சியோடய அவங்க கூட்டணி திரும்ப அண்ணா இப்படியான ஒரு தேர்தலை சந்தித்து விட்டு கொள்கை பிரகடனம் செஞ்சுட்டு தான் அவங்க திரும்ப தமிழ்நாட்டு கள அரசியல்ல திரும்ப அதிமுகவோட அவங்க கூட்டணி வச்சாங்க. அப்ப திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொன்ன பாமக இருக்காங்களா? அதுல இருந்து எங்க தாவேகா வேறுபடுது? திமுக அதிமுக பாமகவுக்கு மாற்றுன்னு சொல்லி வந்த தேமுதிக எந்த இடத்துல வேறுபடுது? இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் தனிச்சு நின்னாங்க, மக்களோட கூட்டணின்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் முதல் தேர்தலை எதிர்கொண்டாரு. அதுக்கப்புறம் அவரே அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி வரிசைக்கு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் பேசின ஃபார்முலாவை தானே தாவேகா இன்னைக்கு பேசுது. இதுல எப்படி நீங்க கூட்டணி கட்டுவீங்க? இல்ல அதுதான் மேடம், நம்ம என்ன சொல்றோம்னா மக்களோட மட்டும்தான் கூட்டணி நம்ம ரொம்ப தெளிவா நம்ம இருக்கோம். சொல்லிட்டாரு, மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் மக்கள் இன்னைக்கு அவர் வந்து கொண்டாடுறாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, எடுத்துங்க பரந்தூர் வந்து போனார். அவர் எவ்வளோ 35 தலைவர்கள் வந்து போனாங்க. நான் யாரையும் வந்து குறைச்சலாம் மதிப்பிடலை. ஆனால் இவர் போகிறதா வந்து அங்கே செய்தி ஆகுது, பேசப்படுது, நேஷனல் நியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி இன்னைக்கு அரசியல் நகர்வு நடக்கிறதுனால இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. ஸோ அரசு ஊழியர்களும் வந்து பரந்தூரே வந்து நேஷனல் சப்ஜெக்ட் முதல்ல. ஆமாமா, இல்லை அதுதான் நான் வந்து அதை மறுக்கவே இல்லை.
பரந்தூர் சம்பந்தமா எல்லாரும் போனதையும் செய்தியா கவர் பண்ணோம். செய்தி ஆனால் ஆக்குனாங்க மேடம். ஆனா இதனால இந்த தான் அளவுக்கு செய்தி இல்ல ஆகுது. இல்ல இந்த அளவுக்கு செய்தி வந்து போய் சேரலன்னு நான் அதாவது சொல்லுவேன். தன்னை சுற்றி மட்டும்தான் செய்தி நகருது இல்ல அப்படின்னு நாங்க தாவேகா அப்படி சொல்லவே நினைக்குதா? இல்ல. நாங்க அப்படி சொல்லவே இல்ல. நான் அதான் சொல்றேன். நான் குறைச்சு மதிப்பிடலன்னு அதனால தான் ஒரு வார்த்தை நான் சொன்னேன். எல்லாரையும் நாங்க வந்து மதிக்கிறோம். போன வந்து ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயம். எல்லாருமே இதுல வந்து போராடணும். ஆனா இவர் போனது கூடுதல் கவனம் பெறுதுன்னு நான் சொல்ல வரேன் நானு. ஸோ அங்க வந்து இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்ல 2026 பாத்தீங்கன்னா தாவேகாவை சுத்தியும் தலைவர் விஜய் அவர்களை சுத்தி தான் இன்னைக்கு அரசியல் களமே இருக்கும். So அதனால நாங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். மக்களோட கூட்டணி வச்சு மத்தியில 10-12 வருஷமா ஆட்சியில இருக்கிறாங்க. இங்க திமுக எதிர்ப்புல தான் இங்க தொடர்ந்து பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதே நிலைப்பாடுல வந்து தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக கூட்டணியில இருந்து பெற்றாங்க. ஆனால் பாஜகவும் அதே தான் பேசுது. அப்படிங்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல மாறுபடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்கள சுத்தி தான் இன்னைக்கு உலகம் இயங்குதுன்னா கண்டிப்பா இந்தியா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மத்தியில அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா, எங்களை சுத்தி தான் இயங்குது, எங்களை சுத்தி தான் எல்லா நியூஸுமே இருக்கு அப்படின்னு பாஜகவும் சொல்லிக்கலாம் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியுது இல்ல கள நிலவரம் என்னன்னு தெரியுது இல்லையா. அந்த மாதிரி தாவேகா தன்னுடைய கள நிலவரமா என்னத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்க? இல்லை மேடம், இப்போ சமீபத்தில் நடந்த டெல்லி எலெக்ஷனை கூட நீங்கள் எடுத்துங்க. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து பிரிஞ்சு நின்னதுனால யாருக்கு லாபம் கிடைச்சது நீங்கள் வந்து பார்த்தோம். நம்ம எல்லாருமே கண்கூடாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே தான் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தில் தான் வந்து இருக்காங்க இங்கே. ஸோ திமுக என்ன தான் வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட்டணி பலத்தில் இருக்கு. ஆனால் வரும் காலங்களில் இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டணியிலிருந்தே நிறைய பேர் அண்ணன் வேல்முருகன் அவரை மாதிரி ஆட்கள் வந்து பேசுகிறாங்க. ஸோ அது எங்கேயுமே வந்து திருப்பி அவங்க வந்து சொல்றாங்க எங்க கூட்டணியில வந்து பிளவு இல்லை, எங்களுக்குள்ள சர்ச்சை இல்லைன்னு திருப்பி சொல்றது என்ன சொல்லுது? வேல்முருகன் வந்து தாவேகா கிட்ட பேசுறாரு. இல்ல நான் திமுகல சொல்றேன். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களே அந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்றதுனால, அவங்க பொதுவெளியில வந்து பேசுறதுனால, அந்த கட்சிகளுக்குள்ளவே நான் சொல்றது திமுக கூட்டணிக்குள்ள பிளவு இருக்கு. நிச்சயமா இது வந்து போகாதுன்னு சொல்ல வராங்க. அந்த பிளவு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல மேடம், இருக்கிறது சொல்றோம். ரியாலிட்டியை நாங்க வந்து பேசல. இல்ல ரியாலிட்டியில அப்படி இருக்குன்னா அவங்க ஏற்கனவே ப்ரூவன் ஓட் பேங்க் வச்சிருக்க அதிமுக கிட்ட போவாங்கல்ல. இல்ல நான் அதுதான் மேடம் சொல்ல வரேன். திமுக வந்து இப்ப சொல்றாங்க இல்லீங்களா, அங்க தனிச்சு ஆட்சி பிடிப்போம், 200 வெல்வோம், 234 வெல்வோம்னு சொல்றாங்களா. அது இங்க சாத்தியம் கிடையாது. வர எலெக்ஷன்ல சாத்தியம் இல்ல. இது முற்றிலும் இந்த எலெக்ஷன். அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க சொன்னாங்க? தனிச்சு ஆட்சியை பிடிப்போம். இல்ல அவங்க வந்து 200 வெல்வோம்னு சொல்றாங்க இல்லீங்களா. 200 வெல்வோம்னு சொல்றாங்க. ஆனா தனிச்சு ஆட்சியை பிடிப்போம் அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லலையா. அவங்க எந்த இடத்துலயும் கூட்டணி கட்சிகளை விட்டே 200 வெல்வோம்னு சொல்றாங்க இல்லீங்களா. நேத்து வந்தவங்கலாம் சொல்றா இல்லீங்களா. ஏன் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நிதானம் தவறி வந்து பேசுறாரு, நேத்துக்கு வந்தவங்க எல்லாம் சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயங்களை என்ன அவங்கள நிறைய இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. தாவேகாவோட அரசியல் வருகை இன்னைக்கு பல பேரை டிஸ்டர்ப் பண்ணி, பர்டிகுலரா திமுக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. சோ இதை நாங்க பலமா எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட வேலை செஞ்சு அதனோட அடிப்படை வேலைகள் தான் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. இது சாத்தியம் வந்து மக்கள் கிட்ட போய் நாங்க வேலை செய்யும்போது வெல்றதுக்கான சாத்தியம் வந்து அதிகமா இருக்கு. கூட்டணி போகாமலே தாவேகா வந்து சின்ன கட்சிகளோ இல்ல எங்களை வந்து நம்பி வரவங்களையோ ஆதரிச்சு கட்சி வந்து பெரிய கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்க போறது இல்ல. யாரு மேடம்? பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்க போறது. பெரிய கட்சிகள் அதிமுக தான். இப்ப திமுக அதிமுக தான் இங்க இருக்கிறதுல பெரிய கட்சி. நம்ம அதிமுக கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். சோ அப்ப நம்ம வந்து மக்கள் கிட்ட தான் நம்ம கூட்டணிக்கிறோம். மக்கள்கிட்ட தான் கூட்டணி அப்படின்னா இந்த தேர்தல் வியூக கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல பிகே உடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது? இல்லை அவர் வந்து ஒரு அட்வைசராக கூட வந்திருக்கலாம். அதை சொல்கிறேன். இன்னும் சில நாட்கள் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா தலைமையிலே வந்து அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக அதை வந்து அறிவிப்பாங்க. நீங்கள் டெல்லி தேர்தலை ஒரு உதாரணமாக சொன்னீங்க. உங்கள்கிட்ட தான் அடுத்து வரப்போகிறேன். நீங்கள் அதுக்கு கவுண்டர் நரேஷன் அப்போ கொடுங்க. டெல்லி தேர்தலை சொன்னீங்க. டெல்லி தேர்தலில் ஒரு காலத்தில் வந்து இதே ஆம் ஆத்மி கட்சி அதாவது கட்சி ஆட்சி நிறைவு பண்றதுக்கு முன்னாடியே வீழ்த்தப்பட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த கட்சி தான். அதனால வெற்றி தோல்விங்கிறது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். 27 வருஷம் காத்திருந்திருக்கிறது பாஜக. அதுவும் சென்டர்ல 2 தடவை அவங்க ஆட்சியில இருந்தோம். ஆனா டெல்லியில அவங்களால ஆட்சி அமைக்க முடியலங்கிறது வந்து தேர்தல் களம் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன உதாரணத்திலே இவ்வளவு சவால்கள் இருக்கு. 2 தடவை அவங்களால மத்தியில் ஆட்சியில் இருக்க முடியுது, ஆனா டெல்லியில அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. 27 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தாவேகா இந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ள போகிறது? தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்ற ஃபார்முலாவை தான் நீங்களும் சொல்றீங்க. எல்லாரும் என்ன கூட்டணி கணக்கோ அதை தான் நீங்களும் சொல்றீங்க. இதுல எப்படி மாறுபட்டு நிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்ள போறீங்க? இல்லை இப்போ கடந்த 10 ஆண்டுகள் வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்து தான் வந்தாங்க. ஆட்சியிலே வந்து இல்லை. முன்னாடி இருந்த பொலிட்டிக்கல் வந்து இன்னைக்கு கிடையாது. ஐயா கலைஞர் ஐயா இருந்த காலத்திலையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலம் வந்து இன்னைக்கு வந்து கிடையாது. கட்சிக்குள்ளேயே இப்போ நம்ம வந்து பல்வேறு விதங்களில் வந்து நம்ம வந்து சொல்றோம். திமுகக்குள்ளே பாத்தீங்கன்னா சீனியர்லாம் இன்னைக்கு வந்து மனக்குமுறல தான் இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து கூடுதல் பலம்னு நான் சொல்றேன்.
ஸோ எங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இன்னைக்கு மக்களை நம்பி இருக்குன்னு தான் நான் வந்து திரும்ப திரும்ப நான் பதிவு வந்து பண்ண வேண்டியது. கேட்கறது தாவேகாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அதாவது மத்தியில பாஜக 2 தடவை அதுவும் நல்ல மெஜாரிட்டியோட ஆட்சியில இருந்தாங்க, ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட இருந்தாங்க. இந்த தடவை தான் அவங்க கூட்டணி ஆட்சி அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட டெல்லியில நடந்த தேர்தல்ல அவங்களால வர முடியல. டெல்லியுடைய தலைமையிடம் டெல்லி வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு சார்ந்த ஒரு இடமா இருந்த போதும் கூட வர முடியலனா கள யதார்த்தம் என்னன்னு பாஜகவுக்கு தெரிகிறது. இத்தனை ஆண்டுகள் ஒர்க் பண்றாங்க, 27 வருஷம் கழிச்சு நீங்க ஆட்சி, நீங்க தான் டெல்லி உதாரணத்தை சொன்னீங்க, அதன் அடிப்படையில தான் அந்த கேள்வியவே கட்டமைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தாவேகாவுக்கும் இங்க ஒரு இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறீங்க, ஓராண்டை நிறைவு செஞ்சிருக்கீங்க, இங்க இந்த கட்சி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண போகுது அப்படின்னு கேட்டா திமுகக்குள்ள இவ்வளவு வீக்னஸ் இருக்கு, அந்த கூட்டணியில இருந்து இத்தனை பேர் வெளியில வருவாங்க அப்படிங்கறது எப்படி உங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும்? நம்ம என்ன சொல்றோம்னா, அதை சொல்றேன், நான் ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். நம்ம அடிப்படை கட்டமைப்புகளை வந்து நம்ம வந்து சரியா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் கிட்ட வந்து பிரச்சனைகளை வந்து எடுத்துட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கோம். மக்களோட பிரச்சனைகளை நம்ம வந்து களத்துல இறங்கி வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ 1 கோடி உறுப்பினர்களை வந்து கடந்திருக்கோம். இப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ள நிச்சயமா இன்னும் 1 கோடியை நம்ம வந்து ரீச் பண்ணும்போது 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு வச்சு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி மக்கள் கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போறோன்றதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டு நாங்கள் வந்து ஜெயிப்போம். நாங்கள் வந்து திமுக வந்து நம்ம வந்து எதிர்த்து தான் இங்கே அரசியல் பண்ணி ஜெயிக்கணுன்றதுல மக்கள் இன்னைக்கு வந்து திமுக வந்து வெளியே அனுப்புறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அது எங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொல்ல வரோம். அதிமுக வந்து ஒற்றை வாக்குல இரட்டை தலைமையை தேர்வு செய்த பிறகு ஒரு உறுப்பினரை சேர்த்தாங்க தெரியுமா? அதோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடின்னு சொன்னாங்க. இல்ல நான் அதுல மாறுபடுறேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டிஜிட்டல்ல பண்ணிருக்கோம். இதுல ஒண்ணு கூட டிஜிட்டல்ல பண்ணீங்களா மேனுவலா பண்ணீங்களான்னு கேட்கல. டூப்ளிகேஷனே கிடையாதுன்னு சொல்றேன். இல்ல டூப்ளிகேஷனுக்குள்ளேயே நான் போல, நான் டூப்ளிகேஷனுக்குள்ளே போல. மத்த கட்சிகள் எல்லாரோட சேர்த்திருப்பீங்க, நீங்க டிஜிட்டலா சேர்த்திருப்பீங்க. எல்லா கட்சியில சேர்ந்திருக்க உறுப்பினர்களை நீங்க பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் அதிகமா தான் இருக்கும். இல்ல கேள்வியை முடிச்சறேன். அது டிஜிட்டலா பண்ணீங்களா மேனுவலா பண்ணீங்களா அந்த பிரச்சனை அல்ல. அப்படி என்றால் அந்த 1.5 கோடி உறுப்பினர்களும் வாக்களிச்சிருந்தா இன்னைக்கு அதிமுகவுடைய இது வேறு இல்லையா? அப்படிதானே ஒரு கணக்கு நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவங்க நீங்க டிஜிட்டலா அஃபீஷியலா நீங்க டெக்னாலஜி அப்டேட்டடா கொடுத்துருக்கிற டிஜிட்டல்ல பிளாஸ்டிக்ல பார்கோடு சிப்போட கொடுத்திருந்தா கூட உறுப்பினர் அட்டை, அவர்கள் எல்லாரும் வாக்காளர் அட்டையை தூக்கிட்டு போய் இங்க தான் வாக்களிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கள தேர்தல் அரசியல்னு ஒண்ணு, கள யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். 1.5 கோடி உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம்னு சொன்ன கட்சி ஏன் வந்து 1.5 கோடி வாக்குகள் வாங்க முடியலன்னு ஒரு கேள்வி வரும்ல, அதோட ஒப்பிட்டு பார்க்கணும்ல. இது வந்து உங்களுக்கு கவுண்டர் நரேஷன் கிடையாது, உங்களுக்கு பகுப்பாய்வுக்கான ஒரு கேள்வி. இல்ல புரியுது. இப்போ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து பாடம் கற்றுருக்கோம் மேடம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கும் வந்து புரியும். அதில் இப்போ நாங்களே பல்வேறு கட்சிகளில் நானே வந்து சேர்த்துருக்கோம், ஆட்கள் சேர்த்துருக்கோம். எப்படி சேர்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னோம் ஓட்டர் ஐடியிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம், இதில் டூப்ளிகேஷன் வந்து வராதுன்னு. ஒரே பேருக்கு எத்தனை பேர் 5 கார்டு கூட ஒருத்தர் கொடுத்தது கூட என்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம அதுக்குள்ளேயே போக வரல. நீங்கள் சொல்கிற கலை யதார்த்தம் எங்களுக்கும் வந்து புரியுதும். வீரியமாக வேலை செஞ்சு மக்கள்கிட்ட வேலை செஞ்சு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறோம். பேசலாம்.